இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறதுன்னு பார்த்தோம்னா, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தன் சீஷர்களிடத்தில் அவர் சாட்சி சொல்லுகிறார். அவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்ன்றார். ஏன்னா உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாருக்கும் மேலாக இருக்கிறார். பூமியில் உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை தான் பேசுகிறான். ஆனால் இவர் பரலோகத்திலிருந்து வருகிறதுனால இவர் எல்லாரிலும் மேலானவர்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு யோவான் சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம். அப்போது சீஷர்கள் எல்லாம் இதே யோவான் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்கள். அந்த சீஷர்கள் யோவானை பார்த்து கேட்குறாங்க. அவர்கள் யோவானிடத்திலே ரபி, உம்முடனே யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீர். இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்திலே போகிறார்கள் என்றார்கள். யோவான் அதற்கு பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்கிறார். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக நான் அனுப்பப்பட்டவன் என்று நான் சொல்லுவதற்கு நீங்களே சாட்சின்னு சொல்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. என்னை தேவன் அனுப்பினதுனால தான் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் இங்கே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னா மணவாட்டியை உடையவன் மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவர் சொல்லை கேட்கிறவனாக தான் இருக்கணும். மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கும் சம்பூர்ணமாக இருக்குதுன்னு யோவான் சாட்சி சொல்கிறார். ஏன்னா மணவாளனை உடையவன் தான் மணவாட்டி இல்லையா? மணவாட்டி, அந்த மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வார்த்தைக்குள்ளாக தான் நம்ம களி கூறணுன்றார். அப்போ அவர் உன்னதத்திலிருந்து வருகிறார். அவருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் மேலாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சபையாகிய எல்லாருக்கும் அவர் தலையாக இருக்கிறார். சபையாகிய இந்த சரீரத்துக்கு அவர் தலை. அவர் முதல்வராக இருக்கிறதுனால ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த முதற் பேரானவராகவும் இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியினாலே அவர் வலக்கரத்தினாலே எழுப்பப்பட்டு இன்றும் அவர் பிதாவின் வலது பாரியத்திலே ஜீவனுள்ள தேவனாய் வீற்றிருக்கிறார்னு பார்க்குறோம். அவர் முதலாவது மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். அவர் சபைக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 72 17லேருந்து 18 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய நாமம் தான் என்றென்றைக்கு இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் இருக்கும். அது அவருக்குள் மனுஷருக்கு எல்லாருக்குள்ளும் அவருடைய நாமம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்களாம். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் மகிமை பொருந்தியவர், அவர் நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கதாக இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுது. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்குது என்றும் வேதவசனம் சொல்லுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2லேருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எல்லாரிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார்னு பார்க்குறோம். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல தான் மோசேவை பார்க்கிலும் அவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன் என்று எழுதப்பட்டு இருக்குது. மோசே பணிவிடைக்காரனாக இருந்து அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய வீட்டுக்கும் மேற்பட்டவராக இருந்தார்னு பார்க்குறோம். குமாரன் உண்மை உள்ளவராக இருந்தார். நம்பிக்கையினாலே உண்டாகிற தைரியத்தை நமக்கு கொடுத்து மேன்மை பாராட்டப்படத்தக்கதாக முடிவு பரியந்தம் உறுதியாய் நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது நாமும் அவருடைய வீட்டிலே மகிமை உள்ளவர்களாய் காணப்படுவோம். அதாவது பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்தில் நாமும் அவரோடு கூட என்றென்றும் வாசம் பண்ணுவோம்னு வேதவசனம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கும் போது நமக்கும் தேவன் அந்த பாக்கியத்தை கட்டளையிடுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தாவீதுடைய சிங்காசனத்தை அவனை கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்போ தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் தேவன் நிலைப்படுத்துவேன்னு சொல்லி அவருடைய வைராக்கியத்தை கொண்டு அவருக்கு அதை செய்கிறார்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 3:5
பவுல் யார், அப்போஸ்தலன் யார்? அவனவனுக்கு தேவன் அருளின கிருபையின்படி விசுவாசத்துக்கு ஏற்ற ஊழியக்காரர்கள் தான் அவங்க எல்லாருமேன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல தான் இன்றைக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் அருள் இருக்கிற கிருபையின்படியே அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அதில் அவர்கள் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது தேவனுடைய மகிமையிலே அவர்களும் ஒரு நாள் காணப்படுவாங்க. ஏசாயா 53:12 பார்க்குறோம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டதுனால அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டி கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். பலவான்களாக இருக்கிறவர்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார்னே வேதவசனம் சொல்லுது. அவர் நமக்காக, நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே நமக்கு பங்காக கொடுத்துருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நித்தியத்திலே நம்மையும் வைப்பார். அந்த மகிமையை நாமும் காண்போம். ஏன்னா எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்பலகையை கொண்டு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேவுடைய முகத்தில் கண்ட பிரகாசத்தை பார்த்து அப்பொழுது இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் அவரை நோக்கி பார்க்க கூட பயந்தார்கள்னு 2 கொரிந்தியர் 3:7-11 வரைக்கும் பார்க்குறோம். அப்போ ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறவருடைய மகிமை எப்படி இருக்கும்? அது ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும் ஊழியம். மகிமை உள்ளதாக இருக்கிறது நீதியை கொடுக்கும் ஊழியமாக இருக்குது. அப்போ மோசே செய்து வந்த ஊழியத்தில் கூட அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கறதா இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் நீதியை கொடுக்குற ஊழியமாக இருக்குது. அது அதிக மகிமை உள்ளதாக இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் ஒழிந்து போகிற அழிவுள்ள அந்த மகிமையை பார்க்கிலும் அழியாத மகிமை உள்ளவராக இருக்கிறவரனுடைய மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, அவர் பெருகணும் நான் சிறுகணும். இன்றைக்கி நாமும் சொல்லணும், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் பெருகணும் நாம் சிறுகணும். ஆமீன்.